Students, welcome to Maths Madhu. இன்னைக்கு நம்ம 10th standard relation and functions உறவுகளும் சார்புகளும்ல exercise number 1.1 பார்க்க போகிறோம். நான் question எடுத்து நான் இங்கே எழுதியிருக்கேன். Find a cross b, a cross a and b cross a. பின்வருவனவற்றிற்கு a cross b, a cross a மற்றும் b cross a காண்க அப்படின்னு சொல்லிட்டு 3 subdivisions கொடுத்துருக்காங்க. அதில் first one நம்ம பார்க்கலாம். a equal to 2, minus 2, 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அண்டு b equal to 1, minus 4. இதை வந்து நம்ம இப்போ இதுக்கு செட்ஸ் எழுதி இந்த சம் எப்படி போடுறதை நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த சம்மில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வேணும்? a cross b வேணும். இப்போ நம்ம ஸ்டெப் எழுதிக்கலாம். a cross b equal to a என்ன கொடுத்துருக்காங்க இங்கே எழுதிக்கலாம். 2, minus 2, 3 cross b என்ன எழுதியிருக்காங்க? b என்ன கொடுத்துருக்காங்க? 1, minus 4 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டெப்பை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். எழுதினதுக்கப்புறம் நம்ம இந்த சம்மோட செட் எடுக்கலாம். எப்படி எடுக்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ a இது வந்து a, இது வந்து bன்னு நம்ம எழுதியிருக்கோம். a cross bயை நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இதில் ஏல இருக்கிற ஃபஸ்ட்டு நம்பரையும் பியில் இருக்கிற ஃபஸ்ட்டு நம்பரையும் சேர்த்து ஒரு செட் நம்ம எழுதணும். அது எப்படி எழுதணுன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே நான் ஒரு டயக்ராம் போடுறேன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுங்கிறதுக்காக. இது ஏன்னு எழுதிக்கலாம், இது பின்னு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏல என்ன நம்பர் இருக்குது? 2 இருக்குது. இங்கே 2 எழுதிக்கலாம். பியில் 1, அப்புறம் இப்போ நம்ம இதுக்கு எப்படி செட் எடுக்கணும்னா ஃபஸ்ட் நம்பர்லேருந்து இந்த பி நம்பருக்கு ஒரு செட் எழுதணும். 2, 1 அப்படின்னு எழுதணும். இப்போ வாங்க எழுதலாம். கர்லி பிராக்கெட்ஸ் போட்டுக்கோங்க. ப்ராக்கெட்குள்ளே 2, 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். கமா போட்டு அகெயின் 2, minus 4ன்னு எழுதணும். இந்த ரெண்டாவது செட்டு எழுதணும். 2, minus 4 அப்படின்னு எழுதணும். வாங்க எழுதிக்கலாம். 2, minus 4 இப்போ எழுதிட்டோமா? இப்போ ஒரு செட்டு முடிஞ்சதா நம்மளுக்கு? இந்த நம்பருக்கு நம்ம செட் எழுதியாச்சு. இப்போ அடுத்தது -2 அப்படிங்கிற நம்பருக்கு நம்ம செட் எழுதலாம். இந்த -2 இந்த -2ங்கிற நம்பருக்கு எழுதிக்கலாம். அதே மாதிரி டயக்ராம் போடுறேன். இது ஏ, இது பின்னு இருக்கட்டும். இப்போ இந்த -2க்கு நம்ம செட் எடுக்கணும். -2 இங்கே பியில் 1, minus 4 இருக்குது இல்லைங்களா? இப்போ இந்த -2லேருந்து 1 இந்த செட்டை நம்ம எழுதணும். எழுதிக்கலாம். -2, 1 அடுத்து -2, minus 4 இந்த ரெண்டு செட்டும் எழுதணும். இந்த ஒரு செட் -2, minus 4 அப்படின்னு எழுதணும். -2, minus 4 இப்போ இந்த ரெண்டும் முடிச்சாச்சுங்களா? -2வும் -2வும் இந்த ரெண்டுக்கும் செட் எழுதியாச்சு. அடுத்தது என்ன நம்பர்? 3 இருக்குது. இப்போ இந்த 3க்கு நம்ம டயக்ராம் போடாமையே நம்ம செட் எடுக்கலாம். இப்போ பாருங்கள் இங்கே 3 நம்பர் 3, இந்த 1 எழுதிக்கலாம். 3, 1, 3, minus 4 சரிங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம இதுக்கு 6 செட் எழுதியிருக்கோம். இங்கே 1, 2, 3 3 நம்பர் இருக்குது. இங்கே 2 நம்பர் இருக்குது. 3 2s are 6. அப்போ 6 செட்டு நம்ம எழுதியிருக்கோம். ஸோ நம்ம இது மிஸ் பண்ணாமல் எழுதியிருக்கோம். 1, 2, 3, 4, 5, 6 செட் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இது கரெக்டாக தான் இருக்கும். நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்தது a cross a கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ a cross a எழுதிக்கிட்டோம். a cross aல a என்னது? 2, minus 2, 3 கிராஸ் ஏங்கிறது சேம் அதே நம்பர் தான் வரும். ஏன்னா ஏ இது தான் ஏ நம்மளுக்கு. அதே மாதிரி ஏ தான் எழுதணும். ஏல இருக்கிற நம்பர் 2, minus 2, 3. இப்போ ஏ கிராஸ் ஏ நம்ம எழுதியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம செட் எழுதிக்கலாம். மேலே எப்படி எழுதணுமோ அதே சேம் மாதிரி நம்ம இப்போ செட் எழுதிக்கலாம். இப்போ இந்த 2க்கு இந்த செட் எடுக்கணும். 2, 2 அப்படின்னு எடுக்கணும். கர்லி பிராக்கெட்ஸ் போட்டுக்கோங்க. 2, 2 அடுத்து 2, minus 2 அடுத்து 2, minus 2, 3 2,
இப்போ இந்த 2 உடைய ஒரு செட் எழுதி முடிச்சிட்டோமா நம்ம 3 நம்பருக்கும். அடுத்தது இந்த -2க்கு நம்ம அதே மாதிரி எழுதணும். கமா -2, -2, -2, -2, -2, -2, அடுத்த -2, -3, -2, -3, அடுத்து -2 முடிச்சிட்டோங்களா. இப்போ 3, 3, 2 எழுதணும். 3, 2, 3, -2, 3, 3. ஸோ அவ்வளோதான். இப்போ இதில் 3 நம்பர் இருக்குது, இதில் 3 நம்பர் இருக்குது. 3 3 சார் 9. இப்போ 9 செட் இருக்கான்னு நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். 3 6 9 9 செட்ஸ் இருக்குது. இப்போ இது நம்ம எழுதின செட்டு கரெக்டாக நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம B cross A கண்டுபிடிக்கணும். இப்போ B cross A எப்படின்னு பார்க்கலாம். B cross A. இப்போ Bயில் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? B எது? 1, -4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க B. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு B எழுதிக்கலாம். 1, -4 இது வந்து B. கிராஸ் Aல என்ன எழுதணும்? 2, -2, 3ன்னு எழுதணும். 2, -2, 3ன்னு எழுதியாச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம இதுக்கும் செட் எழுதிக்கலாம். இப்போ Bயிலேருந்து நம்ம Aக்கு செட் எடுக்க போகணும். Bயிலேருந்து 1, 2 எழுதணும். 1, 2, 1, -2, 1, 3. அடுத்து -4க்கு நம்ம எடுக்கணும். இப்போ -4, -2, -4, -2, -4, -2, -4, 3. அவ்வளோதான், 2 தான். 1 -4க்கு நம்ம செட் எழுதியாச்சு. இப்போ இதில் 2 நம்பர்ஸ் இருக்குது, இதில் 3 நம்பர்ஸ் இருக்குது. 2 3 சார் 6, 1 2 3 4 5 6 செட்ஸ் நம்ம இப்போ எழுதியாச்சு. ஸோ இப்போ A cross B, A cross A, B cross A நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான் இந்த சம். வாங்க செகண்ட் சம் போகலாம். செகண்ட் சப்டிவிஷனுக்கு போகலாம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் A = B = PQன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏவும் இதே தான் கொடுத்துருக்காங்க, B = B, பியும் இதே தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுக்குமே சேமாக தான் நம்ம எடுக்கணும். ஏவும் PQ தான் எடுக்கணும், பியும் PQ தான் நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம சம் எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சேம் தான், அதே மாதிரி A cross B நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். A cross B நம்ம இப்போ எழுதிட்டோம். இப்போ A வந்து P, Q cross சேம் பியும் அதே தான், அதுவே எழுதிக்கலாம். P, Q கிராஸ் போட்டு நம்ம ஸ்டெப் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் செட் எழுதணும். இப்போ பியோட செட் என்ன? அதே சேம் தான் வரும். இப்போ நம்ம கர்லி பிராக்கெட்ஸ்லாம் எழுதிக்கலாம். P, P, அடுத்தது என்ன? P, Q, P, Q, அடுத்தது அடுத்த செட்டில் Q, P, Q, P, அடுத்து Q, Q. ஸோ A cross B நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது A cross A எழுதணும். A cross A ரெண்டுமே ஏவும் பியும் சேமாக இருக்கிறதுனால இதே ஆன்சர் தான் வரும். நம்ம A cross A எப்படி மாற்றி மாற்றி எழுதினாலும் நமக்கு இதே ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ இந்த ஆன்சர் அப்படியே எழுதிக்கலாம். மாற்றிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. A cross Aவும் இதே தான். P, P, Q, Q, P, Q, Q இதே தான் வரும். ஸோ அடுத்து நம்ம B cross A, B cross Aவும் என்னது தான் வரும்? இதே தான் வரும். பியும் இதே நமக்கு PQ தான், ஏவும் PQ தான் வருது. அதனால் சேம் ஆன்சர் தான் இது எல்லாத்துக்குமே வரும், மூணுக்குமே வரும். P, 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 Q, Q, P, Q, Q இதே தான் வரும். இப்போ மாற்றி மாற்றி ஒரே நம்பர் சேம் நம்பராக இருக்கிறதுனால இதே நம்பர் தான் வரும். இப்போ நம்ம இது செகண்ட் சப்டிவிஷன் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நம்ம இப்போ நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். தேர்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். இதில் A வந்து MN கொடுத்துருக்காங்க, Bயில் வந்து 0 போட்டு
0 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல் செட், அதனால தான் இது இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ நல் செட் அப்படின்னா நம்ம எப்படி எழுதணும்னா A × Bயில் செட்டு நம்ம எந்த செட்டுமே எழுத முடியாது. இங்கே ஏதாவது நம்பர் இருந்தால் தான் நம்ம அந்த நம்பரோடு சேர்த்து செட் எடுக்க முடியும். இப்போ எந்த நம்பருமே இல்லை, அதனால் நம்ம இங்கே எதுவுமே எழுத முடியாது. இது ஒரு நல் செட்டு. அப்போ இது ஒரு எம்டி செட் அப்படின்னு தான் நம்ம எழுதணும். எதுவுமே நம்ம எழுத முடியாது. இப்போ நம்ம அடுத்து என்ன எழுதணும்? ஏ வந்து A × Aக்கு A mn again A = mn. ஸோ இப்போ A × A எடுக்கணும். நம்ம A × A எடுத்துக்கலாம். A × Aல m, n, m, m, அடுத்து m, n, அடுத்து இந்த செட்டை முடிச்சிட்டோம், m முடிச்சிட்டோம். இப்போ n எடுக்கலாம். n, m, n. ஸோ இப்போ A × A செட்டு நம்ம எழுதியாச்சு. இப்போ B × A எழுதிக்கலாம். B × Aலையும் அதே மாதிரி தான். இப்போ Bயில் நமக்கு எந்த ஒரு செட்டுமே இல்லை, இது நல் செட்டாக இருக்கிறதுனால நம்ம இது ஏதோ ஒரு நம்பர் இருந்தால் நம்ம இதுக்கு மேட்ச் பண்ணி நம்ம செட் எழுதலாம். இப்போ எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால இதுவும் ஒரு எம்டி செட்டாக தான் நம்ம எழுதணும். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.